சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளரும் யூடியூபருமான சவுக்கு சங்கர் அவர் ரொம்ப உற்சாகமாக ஒரு டான்ஸ் ஆடுவார். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த டான்ஸின் பின்னணி என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு வேணால் ஒரு சின்ன நினைவூட்டல். ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு தனி மனிதனுக்குமான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக கடந்த 5 ஆண்டுகளை கடந்தார் சவுக்கு சங்கர். அவருக்கு எதிராக நின்ற காவல்துறை உயரதிகாரி, அவரால் ஏற்பட்ட இன்னல்கள், இது எல்லாமே ஒரு நொடியில் தீர்ந்ததாக அவர் நம்பினார். அதாவது அந்த உயரதிகாரியை வேறொரு பொறுப்பிற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீண்ட காலமாக அவர் கேட்டு வந்ததும் அதுதான். இந்த தாவேக அரசு, விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசு அமைந்ததும் அவர் தொடர்ந்து இதை ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதும், அது அவர் சொல்லி நிறைவேறிச்சா அல்லது தற்செயலாக நடந்துச்சாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் பயங்கரமாக டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருந்தார். அதற்கப்புறம் ஒரு பெரிய விழாவில் அந்த டான்ஸ் அப்படியே ப்ளே பண்ணி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்லாம் அவர்கிட்டே கேட்டாங்க. அது ஒரு ஜாலியான ஒரு சந்திப்பாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஜெயம் ரவி சில தினங்களுக்கு முன்னாடி, குறிப்பாக அவருடைய முன்னாள் மாமியார் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டிக்கு பிறகு அவர் ஒரு டான்ஸு ஆடியிருந்தார். அந்த டான்ஸும் சவுக்கு சங்கர் டான்ஸும் ஒன்றா அப்படின்னா சத்தியமாக ஒன்றே கிடையாது. அதாவது இப்போ பொதுவாக ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நம்ம ரொம்ப அலசுறதும் கிடையாது. அப்படி மேம்போக்காக அதை கடந்து போவது தான் நம்முடைய வழக்கமாக இருக்கும். இந்த ஜெயம் ரவியுடைய டைவர்ஸை கூட முதல் முறையாக நம்ம தான் வலைப்பேச்சில் சொன்னோம். அவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு டைவர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். அதற்கப்புறம் ஜெயம் ரவியினுடைய அப்பா கூட ஃபோன் பண்ணி ரொம்ப கடிஞ்சிக்கிட்டார். இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்னாரு. ஆனாலும் ஒரு செலிப்ரிட்டி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருந்ததுனால சொன்னோம். அதற்குள் ரொம்ப நாங்கள் போகலை. இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்லாம் மற்றவர்கள் மாதிரி உட்காந்து விலாவாரியெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை. ஆனாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணிச்சு. அதற்கப்புறமும் கூட ஜெயம் ரவி தொடர்பாகவோ ஆர்த்தி தொடர்பாகவோ யாராவது கேள்வி எழுப்பினால் கூட கொஞ்சம் நாகரிகமாக அதை கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டான்ஸை பார்த்த பிறகு கட்டாயமாக இது பற்றி பேசணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ ஜெயம் ரவி ஏன் அவருடைய மனைவியை புரிந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அவர் தரப்பு நியாயத்தை சொன்னார், இவங்க தரப்பு நியாயத்தை சொன்னாங்க. தொடர்ந்து இது வழக்காடு மன்றத்தில் போயிட்டுருக்கு. வெளியில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறிடும். அதனால் யாரும் இது குறித்து வெளியில் பேசக்கூடாதுன்னு நீதிபதி சொன்ன பிறகும் ஜெயம் ரவி பேசினார். அதற்கப்புறம் நீதிமன்றத்தின் முன்னால் மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி நேற்று சுஜாதா விஜயகுமார் அவர்களும் பேசியிருக்காங்க. அவங்க எப்போ மன்னிப்பு கேட்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த டான்ஸ் இருக்குல்ல, இது அவங்களுடைய அந்த வெர்ஷன் அல்லது அவங்களுடைய கண்ணீர், அந்த கவலை, இது எல்லாத்தையுமே கேலியாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு மகள் தன்னுடைய கணவனை பிரிந்து குழந்தைகளோடு தன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒரு தாயினுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அதைத்தான் அவங்க பேசுகிறாங்க. அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மகள் வாழ்க்கையை குறித்து ஒரு தாய் கவலைப்படுவதுங்கிறது கட்டாயமாக ஒரு 3rd பர்சன் சிரிக்கவே கூடாது. அது அவங்களுடைய பிரச்சனை. அதை ஒரு 3rd பர்சனே சிரிக்கக்கூடாது அப்படின்னா நேரடியாக அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அதை என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி குதித்து கொண்டாடுறது இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்க முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஜெயம் ரவிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் சுஜாதா விஜயகுமார் அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா, அந்த தீர்ப்பில் பல உண்மைகளை எல்லாருமே மறந்துட்டீங்க, உள்ளபடியே நீதிமன்றம் சொன்னது இதுதான் அப்படின்லாம் அடுக்கடுக்காக அவங்க சில தகவல்களை சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் சொல்லாததே அவங்க கட்டாயமாக சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று, ஜெயம் ரவியினுடைய வாழ்க்கையில் யார் குறுக்க வந்தாங்க, அவர்களுக்கும் இப்போ ஜெயம் ரவிக்கு என்ன போயிட்டுருக்கு, இவர் எங்கெல்லாம் வீடு வாங்கினார், ஏன் சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முக்கியமாக அவங்க ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. என்னென்னா, மாதந்தோறும் 40 லட்ச ரூபா நாங்கள் வேணும்னு கேட்டோம். இது பலருக்கு ரொம்ப எரிச்சலாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. ஆனால் உள்ளபடியே ஒரு பிரேக் ஈவன் போடுறாங்க அவங்க. இதெல்லாம் தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் இந்த தொகையை கேட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் கூட ஆர்த்தி அவர்களுக்கு ஒரு 3 லட்சமும் அந்த குழந்தைகள் இருவருக்கும் தலா 1 லட்சமாக மாதந்தோறும் நீங்கள் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. இது இல்லாமல்
அவங்க சொன்னது தான் மிகப்பெரிய ஷாக்கிங். என்னென்னா இந்த 2 குழந்தைகளும் ஆல்மோஸ்ட் அவங்க இப்போ வாலிபர்களாக மாறிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமாக அந்த பெரிய பையனுக்கு 17 வயதை அவர் கடந்துட்டார். இருந்தாலும் அவங்கள வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கான அந்த கட்டண தொகை இருக்குல்ல, கிட்டத்தட்ட 86 லட்சம்னு அவங்க சொல்கிறாங்க. 86 84 தெரியல, 80 லட்சத்தை தாண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தலையை சுற்றிருச்சு. இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஸ்கூல்லாம் இங்கே இருக்கான்னு நினச்சாலே ரொம்ப பகீர்னு இருக்குது. அப்போது அவ்வளவு பெரிய ஸ்கூலில் தன்னுடைய மகன்கள் படித்தால்தான் அவர்கள் வந்து இன்றைக்கி உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். உலகத்தின் எங்காவது ஒரு மூலையில் கூட அவங்க பெரிய தொழிலதிபராக வாழ்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த கல்வி பெற்றுத்தருங்கிற நம்பிக்கையில் தான் அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ ஜெயம் ரவி பிள்ளைகள் மட்டுமா அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் படிக்க மாட்டாங்களா? அப்போ அவ்வளோ பேரும் அந்த தொகையை கொடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க சொசைட்டிலே எவ்வளோ பெரிய வசதியானவர்களாக இருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க 2 பேருமே கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்காங்க. அப்போ ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அதை வந்து செயல்படுத்தணும் எப்போவுமே. அது வந்து அந்த கமிட்மெண்ட்டு நீங்கள் 3rd பர்சனுக்கு கொடுத்தாலும் சரி, சொந்த மகன்களுக்கோ மனைவிக்கோ அம்மாவுக்கோ அல்லது அக்கா தங்கைகளுக்கோ கொடுத்தா கூட அதை நேராக நின்று அதை வந்து சரி பண்ணுவது தான் எப்போவுமே சரியான விஷயமா இருக்கும். இப்போ பாருங்கள், சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ஓடுது, நல்லா ஓடுது அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு செய்தி வரும். அப்புறம் அந்த இயக்குனருக்கு படத்தினுடைய ஹீரோ கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் செய்தி வரும். நீங்கள் இன்னும் ரொம்ப போய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அந்த இயக்குனர் வந்து இங்கே நடந்து போயிட்டுருப்பார். அடுத்த படம் கூட கிடைக்காமல் போயிருக்கோம். எப்படி வந்து இந்த கார்லாம் வச்சுருந்தாரு, இவர் ஏன் நடந்து போகிறாரு அப்படின்னா, இவங்க ஒரு முன்தொகையை கட்டிட்டு மாதந்தோறும் தவணையில் போட்டு அந்த காரை எடுத்து கொடுத்துருவாங்க. இவர் எங்கே கட்டுறது? மாதந்தோறும் எங்கே கட்டுறது? வாழ்க்கை நல்லா போச்சுன்னா கட்டிடுவார், போகலன்னா பெருமை முழுக்க என்ன தயாரிப்பாளர் வாங்கி கொடுத்தாரு, ஹீரோ வாங்கி கொடுத்தாருன்னு. ஆனால் நிஜம்ங்கிறது வேறையாக இருக்கும். நான் சில இயக்குனர்கள் அந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் பார்த்துருக்கேன். என்னங்க காரெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க எங்கெங்க அப்படின்னு கேட்டால், அட போங்கங்க, முன்தொகை கட்டிட்டு எனக்கு கார் எடுத்து கொடுத்தாங்க, மாதம் மாதம் நான் தாங்க கட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ கட்ட முடியல, அதனால் காரை விற்றுட்டு 2 வீலரில் போயிட்டுருக்கேன் அப்படிம்பாரு. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கல்வி விஷயங்கிறது அப்படி கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வருடந்தோறும் 85 லட்ச ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை விட்டுட்டு போகிறதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஆனால் நீதிமன்றம் வந்து அதையும் சேர்த்து கட்டணும்னு சொன்னதெல்லாம் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை, நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் என்னை போல் ஏராளமானவர்கள் இங்கே வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் நீங்கள் சேர்ந்து வாழ முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி ஜெயம் ரவி வந்து ரொம்ப தெளிவாக இன்ஸ்டாவில் ஒரு கருத்தை போட்டார். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சந்திப்பதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கிடையாது அப்படின்ட்டார். அதாவது மகன்களே அவர் சந்திப்பாராம், ஆனால் மனைவியோடு சந்திக்க மாட்டாராம். அதை வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அவர் டைவர்ஸில் ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சாத்வீகமாக தீர்த்துக்கலாம், அல்லது சண்டை போட்டு கூட தீர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய உரிமை சார்ந்தது. ஆனால் ஒரு அம்மா நேற்று தான் கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. அந்த கண்ணீரில் உண்மை இருப்பதாக அந்த மக்கள் நம்புகிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தையத்தக்கான்னு ஒரு டான்ஸ் ஆடுறது இருக்குல்ல, அது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. தயவுசெய்து அதை நிறுத்திங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்துக்க போகிறீங்க. யாரும் இங்கே வந்து அதை தீர்க்க முடியாது. நீதிமன்றம் வந்து சொல்கிற தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எதிர்காலத்தில் செயல்பட போகிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்படி வந்து ஒரு அருவருப்பாக ஒரு டான்ஸ் ஆடி அவங்கள வெறுப்பேற்றுறன்னு இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னால் நீங்கள் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு ஹீரோ இந்த மக்கள் சார்ந்தவராக இருக்கார். இந்த மக்கள் அடச்சி அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா உங்கள் படம் ஓடவே ஓடாது. முக்கியமாக பெண்கள், இந்த பெண்களுடைய ஆதரவு இல்லாத ஒருவர் இந்த சினிமாவில் தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. பல பேர் இங்கே காணா போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பெண்கள் ஒருத்தரை வெறுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த திரைத்துறைக்குள் நீங்கள் வந்து ஒரு பெண்மணிக்காக, அதுவும் ஒரு தாயின் கதறல் தான் அது, அதுக்காக ஒரு ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. தயவுசெய்து நிறுத்திங்க. மற்றபடி அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் என்னவோ பார்த்துங்க.